இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு ஃபிட்னஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு கேட்டதுனால இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் வந்து ஆனி சதீஷ். நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இருந்துட்டு இருக்கிறேன். நல்லபடியா அதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். அநேக மக்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் என்ன ஒரு கருவியா கடவுள் எடுத்து பிரயோஜனப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்களும் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்த் பற்றி ஒரு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனாலையும் நீங்க வந்து ஃபிட்டா இருக்கணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறதுனாலையும் தான் இன்னைக்கு நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. சரியா? உங்களை நான் வந்து எங்களுடைய கம்யூனிட்டியுடைய பேர் வந்து ஃபிட் ஃபார் லைஃப். இந்த கம்யூனிட்டி சார்பா உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப நமக்கு இன்னைக்கு வந்து காமனா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் பற்றி பேசலாம். பேசிட்டு நம்ம டைரக்டா டாபிக் உள்ளாடி போகலாம். எல்லாருக்குமே வந்து டைம் ரொம்ப முக்கியம். சரியா? அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைம் எல்லாருக்கும். அப்ப அதனால ஷார்ட்டா முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் விரும்புறோம். ஃபிட்டா இருக்கணும், நான் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம். ஆனா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் வந்து வருது இல்லையா? வெயிட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வெயிட் போடுது லேடிஸ்க்கு பொதுவா. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சிலருக்கு வந்து ஓவர் வெயிட்டா இருக்குது, சிலரோட வெயிட் வந்து ஒபிசிட்டி லெவலுக்கு போயிட்டு இருக்குது. அதனுடைய ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம வந்து நிறைய ஃபுட்டு சாப்பிடுறோம், அதிகமான ஃபுட் எடுத்துட்டு இருக்கிறோம், அதனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, வெயிட் அதிகமா போடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுறது மட்டும் அதனுடைய பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்ம சாப்பாடு, அதுக்கு கூடால நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தூக்கம், இது எல்லாமே வந்து ஒரு காரணம் தான் அதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சாப்பாடு பார்த்துட்டோம்னா எல்லாருக்குமே என்ன சாப்பாடு பிடிக்குது? ஃபாஸ்ட் ஃபுட் தான் இன்னைக்குள்ள லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ஃபுட் வந்து நல்ல டேஸ்டா இருக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புறோம் இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட் என்னது? பரோட்டா, பிரியாணி, இந்த மாதிரி உள்ள ஃபுட்டு தான் வந்து எல்லாருக்குமே இஷ்டமா இருக்குது. நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிடுறோம். இது சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அத தேவையான அளவுக்கு சாப்பிடாம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோம். அந்த சாப்பாட்டை விட அந்த சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தேவையான ஒர்க் நம்ம பண்ணல. நம்ம உடம்புல வந்து அதிகமான வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது. எதனாலன்னா நம்ம ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறோம், எக்ஸஸ் ஃபுட் அதிகமான ஃபுட் சாப்பிடுறோம், சுகரி ஃபுட் இனிப்பு சார்ந்த ஃபுட்டுகள் வந்து நம்ம நிறைய சாப்பிடுறோம். ஏன்னா நம்ம தெரியாமலே இனிப்பு நம்ம உடம்புக்குள்ளாடி நிறைய போகுது. பாத்தீங்கன்னா இந்த பிவரேஜஸ்ல நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இல்லையா? ஃப்ரூட்டி, 7 அப், கோகோ கோலா, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் வெறும் ட்ரிங்க் தானே, அதுல ஒண்ணும் இல்லைன்னு. அதுல வெறும் தண்ணியும் சுகரும் தான் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்குள்ளாடி போயிட்டு இருக்கு. நம்ம தெரியாமலே நம்ம இனிப்பான பதார்த்தங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லாம எக்ஸஸ் கார்போஹைட்ரேட், நிறைய மாவு சத்துக்கள் நம்ம வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த பேலன்ஸான டயட் வந்து நம்ம சாப்பிடுறது இல்ல. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து நம்ம ஃபுட் வந்து மாவு சத்து அதிகமா எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி, ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு நைட் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு லேட் நைட்ல தூங்கி லேட்டா எழும்புற பழக்கம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு கூட வேற பாத்தீங்கன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்யறது, எழும்பி கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்யறது வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வெயிட் போடுது, ஃபேட் ஸ்டோர் ஆகுது. ஒபிசிட்டிக்கும் நம்ம உடம்புல வரக்கூடிய நிறைய நோய்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. மெயினா பாத்தீங்கன்னா ஒபிசிட்டினால நமக்கு வந்து வரக்கூடிய நோய் வந்து டயபெட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது டயபெட்டிஸ் தான். எல்லாருக்குமே தெரியும் நமக்கு பாடி வந்து வெயிட் போட்டதுன்னா நமக்கு உடம்புல நோய் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி எடுக்கிறோமா? அதுதான் முக்கியம். சரிங்களா?
டயபெட்டிஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு டாக்டர்ட்ட போறோம், செக் பண்றோம், மெடிசின் குடுக்குறாங்க, சாப்பிடுறோம். இப்ப அதனால அந்த மெடிசின்னாலே நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் வந்தாலே, அடுத்தது என்ன வருது? பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கடைசியில வந்து கிட்னி ப்ராப்ளத்துல கொண்டு முடியுது. சரிங்களா? அப்போ இது இது எல்லாமே வந்து நமக்கு ஒபிசிட்டியோட தொடர்புள்ள பிரச்சனைகள். அப்போ சிலர் நினைப்பாங்க, ஏன் குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நோய் வருதா? ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நோய் வருதே! அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பாருங்க நம்ம நெறைய கேள்விப்படுறோம். என்னது? ஜிம்முக்கு போறாங்க, ரெகுலரா எக்சர்சைஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சில நேரம் ஹார்ட் அட்டாக் வருது. இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஏன் வருது? அது ஒரு கொஸ்டின் வருது. ரொம்ப மக்கள் லீனா இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியா இருந்தது மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அ அம் அப்போ அப்படி இருக்கும்போது, அப்போ ஒபிசிட்டி மட்டும் தான் ப்ராப்ளமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு, ஹெல்த்தி வெயிட்ன்னு நெனைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது. ரீசன் என்னன்னா, அவங்க உடம்புல வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ப வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கும் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும், அவங்களால அத தாங்கிக்க முடியாது. அத அவங்க மனசுக்குள்ளாலயே கொண்டு போய், அவங்க அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடியில செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிளட் திக் ஆகும். உங்களுடைய பாடியில கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும். ஃபேட் டெபாசிட் அதிகமாகும். ஆனா அது வந்து வெளிய தெரியாது. அது வந்து அவங்களோட பிளட் வெசலுக்குள்ளாடியே நடக்கும். அந்த அந்த பிரச்சனைகள் அங்க வர்றதுனால பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் வரும். வீக்கங்கள் வரும். இப்படியெல்லாம் வர்றதுனால தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. இது வந்து வெளிய தெரியாது. சரிங்களா? அவங்க வந்து சரியான அவங்களுக்கு தூக்கம் இருக்காது. அ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வருது. இப்ப நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம லீனா இருக்கிறவங்க ஹெல்த்தியா இருக்கிறாங்க. குண்டா இருக்கிறவங்க அன்ஹெல்த்தியா இருக்காங்க. அப்படின்னு தான் காமனா பீப்பிள் நினைக்கிறாங்க. லீனா இருக்கிறதுக்கும், ஒபிஸா வெயிட் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால அவங்க ஹெல்த்தி இல்ல அப்படின்னு நம்ம அ அ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மெயினா அவங்களுடைய மனசும், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் தான். சரியா? அவங்க கரெக்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்ணாங்கன்னா, அவங்களால ஹெல்த்தியா இருக்க முடியும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து நம்ம வீட்ல நம்ம வயசான பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஜெனரேஷன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அவங்க வயசானவங்களுக்கு நெறைய பேருக்கு வீட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களால நடக்க முடியல. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்குது. அப்ப அவங்க வீட்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்ல பாசமானவங்க தான். நம்ம அவங்கள்ட்ட நல்ல பாசமா தான் இருக்கிறோம். ஆனா, நம்ம வெளிய எங்கேயாவது போகும்போது நம்ம என்ன பண்றோம்? அவங்கள கூட்டிட்டு போறோமா? அவங்களால நடக்க முடியாது. அவங்க மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. அதனால உங்களால வெளிய வர முடியாது. அதனால நீங்க வீட்ல இருந்துக்கங்க. நாங்க போயிட்டு வர்றோம் அப்டின்ட்டு ஒரு ஃபங்ஷனுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வர்றோம். அவங்க வீட்ல இருக்கிறாங்க இல்லையா? ரீசன் என்ன? அவங்களுக்கு சரியா நடக்க முடியாது. அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்ப இதே சிச்சுவேஷன் நமக்கும் இன்னும் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழியும்போது வரும். அப்ப வரும்போது நம்ம பிள்ளைகள் நம்மட்ட இப்படி சொன்னாங்கன்னா, நம்மளால அத சகிக்கிறதுக்குள்ள மனநிலைமை நமக்கு இருக்குதா? இல்லன்னா இல்லன்னா நம்ம கட்டாயம் இப்பவே நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம மாத்திக்கணும். எப்படி? நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு எப்படி? ஃபிட்டாவும், நம்ம ஹெல்தியாவும் இருக்கிறதுக்கு இப்பவே ஒரு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா, நம்மளால கட்டாயம் ஹெல்தியா இருக்க முடியும். இப்ப சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னால நான் ஓவர் வெயிட்டா இருக்கிறேன். எங்க அம்மா இப்படிதான் இருந்தாங்க. எங்க தாத்தா இப்படிதான் இருந்தாங்க. எங்க பாட்டி இப்படிதான் இருந்தாங்க. அதனால நானும் வெயிட்டா இருக்கிறேன். எனக்கு வெயிட் குறைக்க முடியாது. எங்க அம்மாக்கு சுகர் இருந்தது. அதனால எனக்கும் சுகர் இருக்குது. எங்க அப்பாக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது. அதனால எனக்கும் இருக்குது. அதனால குறைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்து. சரிங்களா? நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா, அதுல இருந்து வெளிய வர முடியும். அதுக்கு நெறைய ப்ரூஃப் இருக்குது. நெறைய பேர் அதுக்கு ப்ரூஃப் இருக்கிறாங்க. இப்ப எங்களோட அ ஃபேமிலிலே பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாக்கு வந்து சுகர் இருந்துச்சு. எங்க அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட். எங்க மாமா வந்து டயபெட்டிக் பேஷண்ட். இப்ப இப்படி எல்லாருமே ஃபேமிலில இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்து கடவுள் கிருபையில இந்நாள் வரையிலும்
டயபெட்டிஸோ இல்ல கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ எதுவும் கடவுள் எங்களுக்கு குடுக்கல. சரியா? அதுக்கு கடவுளுக்கு நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரியா? இப்ப இது வந்து எதனால வந்ததுன்னா, எனக்கு வந்து நான் ஃபிட்டா இருக்கணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும், அப்படிங்கிற ஒரு மனநிலைமை எனக்கு வந்ததுனால மட்டும் தான், நான் வந்து அத லீட் பண்ண முடியுது. அப்போ எனக்கு மனசுல வந்து ஒரு கொஸ்டின் வந்தது. நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறேன். இப்ப என்ன மாதிரி இந்த உலகத்துல வந்து நெறைய பேரு ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள கரெக்ட்டா வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு உலகத்துல மக்கள் இல்ல. சரிங்களா? நெறைய YouTubeல எல்லாம் நெறைய வீடியோஸ் வருது. எக்ஸர்சைஸ் புரோகிராம்ஸ் வருது. எல்லாம் வருது. ஆனா, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா அது இல்ல. ஒருத்தருக்கு பொருத்தமானதா அது இல்ல. சரிங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா, நமக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட் வராது. நானும் அதையெல்லாம் பார்த்து, பார்த்து நெறைய பண்ணியிருக்கிறேன். ஆனா, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு வரல. அப்ப அப்படி இருக்கும்போது தான், நான் ஒரு புரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணுனேன். அந்த புரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணி எனக்கு வந்து சரியான ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மக்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சேன். அவங்களுக்கும் வந்து நல்ல ஹெல்த் அவங்க அவங்க ஃபிட்டாவும், ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கு நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்ப அதுக்கு நம்ம வந்து நீங்க அ உங்களோட ஃபேட் குறைக்கிறதுக்கும், நீங்க உங்க பாடி ஷேப்பா இருக்கிறதுக்கும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு என்னது டெய்லர்ட் புரோகிராம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் புரோகிராம். சரிங்களா? அந்த புரோகிராம் படி நீங்க பண்ணுனா மட்டும் தான், உங்களால ஹெல்த்தியாவும், ஃபிட்டாவும் இருக்க முடியும். இப்ப அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, அந்த வர்ற மக்களோட மைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பேர் பண்றோம். உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும், நீங்க அதுக்காக நீங்க என்னென்னலாம் செய்ய நீங்க ரெடியா இருக்கிறீங்க, அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சிலர் வந்து நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு சாப்பிடாம இருந்தா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து எனக்கு தூக்கமே இல்ல, தூக்கம் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். எனக்கு வந்து சரியான டயட் பிரிப்பேர் பண்ணி எனக்கு சாப்பிட முடியல. எனக்கு எக்ஸர்சைஸ் செய்ய முடியல. அப்படி என்ன சரியாக வழிநடத்துறதுக்கு ஆள் இல்ல. இப்படி நெறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்கள எல்லாம் கரெக்ட்டா நாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அத அவங்களுக்கு குடுத்து, அவங்கள கரெக்ட்டா வழிநடத்துறோம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் குடுத்து அவங்கள கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரும்போது நெறைய பேரோட ஹெல்த்ல வித்தியாசங்கள் வந்திருக்குது. நெறைய பேரோட வெயிட் மாற்றங்கள் வந்திருக்கு. நான் வந்து இந்த புரோகிராம் வந்து காலையில ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த புரோகிராம்ல வந்து நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணி நெறைய ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? அத வந்து நீங்க உங்களுக்கு கடைசில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு எக்சர்சைஸ் புரோகிராம்ல ஜாயின் பண்ணி நம்ம பண்ணும்போது, உங்களுக்கு என்ன எல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வந்து நம்ம எக்சர்சைஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டா பண்றோம் இல்லையா? இப்போ ஃபாஸ்ட்டா பண்ணும்போது நம்ம ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அப்ப பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்போது, இந்த ஹார்ட்ல வந்து பிளட் பம்ப் பண்ற அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அப்ப ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட மென்டல் ஹெல்த். நீங்க எக்சர்சைஸ் பண்ணும்போது உங்களுடைய பாடியில வந்து நெறைய ஹேப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது பறந்து போகும். நீங்க வந்து ஹாப்பியா, நல்ல எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? டெய்லி நீங்க வந்து எக்சர்சைஸ் பண்ணி முடிச்சதும், நீங்க நல்ல ஒரு எனர்ஜிய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களோட போன் ஹெல்த்தும் உங்களுடைய மசிலோட ஸ்ட்ரென்த்தும். இது 2மே வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்ப நெறைய பேர பார்க்குறோம். ஏஜ் ஆகும்போது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்க நடக்க முடியாதது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். இது எல்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். டயபெட்டிஸ் எதுவும் இருக்காது. ஆனா, அவங்களால நடக்க முடியாது. ஏன்னா, அவங்களுடைய போன் வீக்கா இருக்கும். அவங்களுடைய மசில் வீக்கா இருக்கும். ஏன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க நடக்காம, அப்படியே உட்கார்ந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்து அவங்க வேலைகள செய்துட்டு இருந்ததுனால, அவங்களுடைய மசில் எல்லாம் வந்து வீக்கா இருக்கும். போன் எல்லாம் வந்து ஸ்டிஃப் ஆகி இருக்கும். போன்ஸ் டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அவங்களால நடக்க முடியாது. அப்ப நடக்கிறதுக்கு கஷ்டம் வருது. நீங்க ஒரு ஒரு எக்சர்சைஸ் புரோகிராம்ல நீங்க இருந்தீங்கன்னா, ஹெல்த்தி டயட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களால ஒரு ஏஜ்க்கு அப்புறமும் உங்களோட நல்லா நடக்க முடியும். சரிங்களா? இந்த நடக்கிறது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையே ஹேப்பியா இருக்கும். சரிங்களா? உங்க உடம்பு வந்து ஹேப்பியா இல்லன்னா,
நீங்க உலகத்துல உங்களுக்கு எவ்வளவுதான் சொத்து, சுதந்திரம், நல்ல ஃபேமிலி, பிள்ளைங்க, அன்பா கவனிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாலுமே, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்மளால நடக்க முடியலன்னா. ங்களா? அதனால நம்ம நல்லா நடக்கிறதுக்கு நமக்கு எக்ஸர்சைஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்லீப் குவாலிட்டி. படுத்தா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க நெறைய பேரு. நான் படுக்கிறேன். ஆனா ரொம்ப நேரம் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்களுடைய மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். அலைஞ்சுட்டே இருக்கும். உங்க ஸ்டடியா ஒரு மைண்ட் இருக்காது. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அ அ கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள ஒரு நடுநிலை தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து உங்களோட இந்த எக்ஸர்சைஸ் ப்ரோகிராம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க படுத்தா உடனே தூங்குவீங்க. காலையில எழும்பும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா, நல்லா ஃப்ரீயா எழும்புவீங்க. இப்ப இதனால என்ன ஆகும்னா, உங்கள உடம்புல வந்து நோய்கள் வராம இருக்கிறதுக்கு இது உங்கள பாதுகாக்கும். சரிங்களா? இப்போ இந்த புரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா? வந்து நான் ஒரு 100 டே புரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணேன்ட்டு, அந்த புரோகிராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி, என்னுடைய வெயிட்ல வந்து ஒரு 8 கேஜி நான் கம்மி பண்ணேன். ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா, இந்த வெயிட் குறைக்கும்போது நீங்க இந்த ஃபோட்டோவ பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னோட கையினுடைய வண்ணம் எவ்வளவு இருக்குது? என்னுடைய வயர் எப்படி இருக்குது? என்னுடைய பேக் எப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்க இதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இத பார்க்கும்போது எனக்கே அப்போ கஷ்டமா இருக்கும். எனக்கு நடக்கும்போதெல்லாம் நல்லா மூச்சு வாங்கும். ஆனா, நான் அந்த ஒரு 6 மாசத்துல நான் என்ன வந்து மாத்துனதுனால என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஃப்ரீயா நடக்க முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கூட்டத்துல ஒரு கிரவுட்ல போய் நின்னா, மற்றவங்கள எல்லாம் பார்க்கும்போது, என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர பார்க்கும்போது, பரவால்ல நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதுபோல உங்களுக்கும் உங்க மனசுல ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபாக்ஷன் வர்றதுக்கு இந்த ஃபிட் ஃபார் லைஃப் கம்யூனிட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்தது அடுத்தது இதே மாதிரி என்னுடைய அ அட்வைஸ்ல இவங்க வந்து அவங்களோட வெயிட் வந்து குறைச்சிருக்காங்க. அவங்க 120 டேஸ் எடுத்திருக்காங்க 4 மந்த்ஸ்ல. அ அவங்க வந்து 92 கேஜில இருந்து 80 கேஜி ஆயிருக்காங்க. 12 கேஜி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது இப்போ வந்து ஒரு 4 மந்த்ஸா நடந்தது. நான் என்னுடைய இந்த ஃபிட் ஃபார் லைஃப் கம்யூனிட்டில வந்து அவங்க மார்னிங் எக்ஸர்சைஸ் புரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு குடுத்த டயட் பிளான் எல்லாம் அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு வந்திருக்கிறதான மாற்றம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களும் இதே மாதிரி அ ஃபிட் ஃபார் லைஃப் கம்யூனிட்டில நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து 14 கேஜிஸ் குறைச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டிஓ ஆஃபீஸ்ல வொர்க் பண்றாங்க. வொர்க் பண்ணிட்டு தான் இந்த புரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மார்னிங் எக்ஸர்சைஸ் புரோகிராம்ல வர்றவங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது தான் நெறைய பேர் கேட்டாங்க, "நீங்க வந்து ஈவினிங் கண்டக்ட் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு மார்னிங் முடியாது. ஈவினிங் கண்டக்ட் பண்ணீங்கன்னா, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோமே!" அப்படின்னு கேட்டதுனால தான், இந்த புரோகிராம் வந்து ஈவினிங் பண்றதுக்கு நான் வந்து ஒத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து யோகா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். யோகா வந்து இது வந்து ஒரு குரூப்ல நம்ம பண்ணணும்னா, கட்டாயம் சர்டிஃபிகேட் வேணும். நான் ஏதோ ஒண்ண படிச்சத வச்சுட்டு நான் பண்ண முடியாது. அப்ப அதனால தான் நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுனேன். சரிங்களா? இது இல்லாம நான் வந்து நெறைய நேச்சுரோபதி காலேஜ்ல போய் நான் வந்து யோகா அ கிளாஸ்க்கு போயிருக்கிறேன். பே பண்ணி தான். டெய்லி வந்து 1 மாசத்துக்கு வந்து ரூ. 1250 பே பண்ணி நான் வந்து யோகா கிளாஸ் போயிருக்கிறேன். அது இல்லாம ஒரு யோகா ட்ரெய்னர்ட்ட போய் கொஞ்ச நாள் படிச்சேன். இப்ப அது எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமும் நான் வீட்ல ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்ப நான் யோசித்தேன், நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்தா அதனால பிரயோஜனம் வருமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணுனேன். சரிங்களா? அப்புறமா நான் அந்த இது நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து பண்ணேன். இது வந்து அ நியூட்ரிஷன் அட்வைசரா இருக்கிறதுக்கு, நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் அட்வைசர் அப்டின்ட்டு நம்ம வந்து ஒரு டயட் பிளான் குடுக்கணுமா இருந்தா, நம்ம வந்து கட்டாயம் வந்து இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு டயட் பிளான் குடுக்க முடியும். ஒரு எக்சர்சைஸ் புரோகிராம் கண்டக்ட் பண்ண முடியும் குரூப்ல. அதுக்காக வேண்டி இந்த எக்சர்சைஸ் இந்த சர்டிபிகேட் அ ல புரோகிராம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து பெய்டு செஷன் தான். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. சரிங்களா? எல்லாமே வந்து பெய்டு தான். எல்லாம் பே பண்ணி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ இப்ப இதனால தான் என்னால வந்து மற்றவங்கள வந்து கரெக்ட்டா கைட் பண்ண முடியுது. இப்போ நம்மளோட எக்சர்சைஸ் புரோகிராம்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்னா, 5 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணுவோம். இது வந்து ஒரு
கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டு புரோகிராம். சரிங்களா? கரெக்ட்டா எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். மற்றவங்க பண்றது மாதிரி ஒரு செக்மெண்ட்ட மட்டும் டச் பண்ணிட்டு, மற்றத விட்டுட்டு போறதில்ல. இது கரெக்ட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்றோம். 5 மினிட்ஸ் வார்ம் அப், 20 மினிட்ஸ் வந்து கார்டியோ பண்ணுவோம். அதுல வாக்கிங் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் 20 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரெட்சிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங், 5 மினிட்ஸ் வந்து அப்புறம் காம் டவுன் பண்றது, 5 மினிட்ஸ் வந்து பிரீத்திங். இது இவ்வளவும் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கு. எல்லாருக்குமே. இதுல வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குரூப்லயும் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அ லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே நெறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்களுடைய நடைல வித்தியாசங்கள் இருக்கு. அவங்களுடைய ஹெல்த்ல வித்தியாசம் இருக்கு. அவங்களோட ஃபிட்னஸ்ல வித்தியாசம் இருக்கு. நெறைய வித்தியாசங்கள் இருக்கு, வந்திருக்கு. எல்லாருமே வந்து அத என்ன வந்து தேங்க் பண்ற விதமா தான் நடந்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அதனால தான் நான் அந்த புரோகிராம வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்து நான் கண்டக்ட் பண்ண முயற்சி எடுத்தேன். அப்ப அதுக்கு வந்து நெறைய பேர் வந்து வில்லிங்கா இருந்ததுனால, இப்ப மண்டேல இருந்து அத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்ப ஈவினிங் வந்து டைம் கேட்டப்ப எல்லாருமே வந்து 7 டூ 8 தான் எங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். நாங்க வெளியூர்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டுலாம் வர்றவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால 7 டூ 8 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து பேமெண்ட் உண்டு. கட்டாயம். நான் வந்து பெயின் எடுத்து இது செய்றதுனால கட்டாயம் இதுக்கு பேமெண்ட் உண்டு. அ இதுல வந்து மந்த்லி வந்து ₹500. இத வந்து நீங்க 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து நீங்க பே பண்ணீங்கன்னா 1250. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்ன்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நெனச்சு நீங்க இத ம பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயம் வந்து ரிசல்ட் வரும். வாரத்துல வந்து 6 நாள் பண்ணுவோம். மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஈவினிங் இருக்கும். எல்லா சாட்டர்டேயும் வந்து அ எ மா ஈவினிங் எக்சர்சைஸ் புரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எதனால உங்களுக்கு வெயிட் போடுது? இந்த ஸ்ட்ரெஸ்னால எப்படி வெயிட் வருது? நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கிறதுனால எப்படி வெயிட் போடுது? ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகுறதுனால எப்படி வெயிட் போடுது? இது எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக்கலா என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லா சாட்டர்டேயும் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து இத பற்றி உள்ள எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஃபுட்ட பற்றி சொல்லுவோம். அது மாதிரி அ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்கும். இந்த மாதிரி நெறைய புரோகிராம்ஸ் வந்து நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறது மாதிரி புரோகிராம்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விரும்புறவங்க, நீங்க வந்து எனக்கு என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுல வந்து ஐ அம் இன்ட்ரஸ்டட் அப்படின்ட்டு நீங்க ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். அ அந்த குரூப்ல உங்க நேம வந்து ஆட் பண்ணி விடுவோம். உங்களுக்கு வந்து லிங்க் வரும். சரிங்களா? நீங்க இன்ட்ரஸ்ட்டா இருக்கிறீங்கன்னா, எனக்கு அத தெரியப்படுத்துங்க. ஓகே. இதோட முடிச்சிடலாம்னு